கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். ஹல்லேலூயா. அவனவன், எவ்வளவு அழகாக எழுதப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் நீங்கள் இருங்க. ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ நீங்கள் அந்த இடத்துல இருங்க. அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஒரு தேவ செய்தியாய் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இதில் 2 பேரை நம்ம பார்க்க போகிறோம். எரேமியாவும் தானியேலையும் பார்க்கலாம். தானியேலும் ஆண்டுடைய பிள்ளை தான், எரேமியாவும் தேவனுடைய பிள்ளை தான். 2 பேருமே பரிசுத்தமானவர்கள், உண்மையுள்ளவர்கள், தேவனுடைய மனுஷர்கள், தீர்க்கதரிசிகள், மேன்மைப்பட்டவர்கள். 2 பேருமே மேன்மையானவர்கள். என் பிரியமான தேவ ஜனமே, தானியேலும் சரி எரேமியாவும் சரி 2 பேருமே கர்த்தருக்குள்ள பார்க்கும் பொழுது அழைக்கப்பட்ட அழைப்பு 2 பேருமே பரிசுத்தத்துக்கு பரிசுத்தமாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க. அதே போல் மேன்மையான அழைப்பு தான் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் உண்மையாகவும் இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் 2 பேர்லையும் பாருங்கள், தானியேலுக்கு அதிகமான பாடுகள் இல்லை. பாடுகள் இருந்தது, உபோத்திரங்கள் இருந்தது. அதே போல எரேமியா பார்க்கும் பொழுது எரேமியாவுக்கு அநேக பாடுகள், உபோத்திரங்கள். வாழ்நாள் எல்லாம் பார்க்கும் பொழுது குழியும் வறண்ட இடம், இருட்டியான இடம். அவரோட வாழ்க்கையை அப்படித்தான் இருந்தது. எடுத்து போய் அவர் அடிக்கடிக்க குழிக்குள்ள போட்டு தண்ணி இல்லாத கிணற்றுக்குள்ள அவரை போட்டு விடுவார்கள். என் பிரியமான தேவச்சன்மை, தானியேலுக்கு இருக்கும் பொழுது அவர் ராஜா அரண்மனையில் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல தானியேல் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, தேவன் தான் 2 பேரையுமே அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு வெவ்வேறு விதமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நோக்கத்தை, ஒவ்வொரு திட்டத்தை, ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்திருப்பார். என் பிரியமான தேவச்சனமே, ஆனால் 2 பேருமே நேர்மையான கோட்டில் தான் போகிறாங்க. 2 பேருமே பரிசுத்தமாக தான் வாழ்கிறாங்க. 2 பேருமே உண்மையாக தான் இருக்கிறாங்க. 2 பேருமே தீர்க்கதரிசிகள் தான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒத்து போது பாருங்க. ஆனால் தேவனுடைய அழைப்பை பார்த்து நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது. ஆண்டவர் எரேமியாவை அதிகமாக உபோதரப்படுத்தி பாடுபடுத்தி அந்த பாதைக்குள்ள அழைத்து கொண்டு போகிறார். தானியேலுக்கு உபோதரங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு. ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு மேன்மையான வாழ்க்கை, ராஜ அரண்மனையின் வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நம்மையும் தேவன் அப்படித்தான் அழைத்திருக்கார். இவங்களை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. நமக்கென்று தேவன் என்ன வைத்திருக்கிறோ நம்ம அதை அழகாக செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோதனைகள் சில நேரத்தில் நமக்கு வரும். அந்த சோதனைகளை நம்ம சாதனையா மாற்றணும்னா நமக்கு தேவ கிருபை வேணும். பாடுகள் சில நேரத்தில் வரும். அந்த பாடுகளை நம்ம பாடலாய் மாற்றி தேவனுடைய கிருபையை பாடலாக நம்ம பாடும் பொழுது என் பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். பாடு 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 என்று சொல்லி அதை பாட்டாகவே நாம் பாடும்போது அநேக உள்ளங்களை ஆற்றி தேற்றும். என் பிரியமான தேவச்சனமே, அநேக பேர் உபோத்திரத்தின் மத்தியில் பாருங்க, அநேக பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அது எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு அழகாய் தொனித்து கொண்டு இருக்கும். பாடு பாடு என்று நம்ம நினைக்கிறோம். அந்த பாடுகள் மத்தியிலும் தேவன் அவர்களுக்கு ஒரு கிருபை கொடுத்ததுனால் அதை அவர்கள் பாடலாய் பாடுகிறார்கள். அது அநேக உள்ளங்களை ஆற்றி தேற்றுகிறது அல்லவா? அது போலத்தான் என் பிரியமான தேவச்சனமே, பிரச்சனை போராட்டம் என்று நாம் சோர்ந்து விடக்கூடாது. அதற்குள் தேவன் நமக்கு ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, தேவன் நம்மை அழைத்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிப்போம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வார்த்தையை. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். ஆமென். யாருடையது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிதான மேன்மை பார்த்தீங்களா? நமக்கு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு கிடைக்கப்பட்டது. நம்ம அவருடைய சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்கிறோமா, அவருடைய எலும்புக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா? பிரியமான தேவச்சனம், அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைத்து வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு வெவ்வேறான அழைப்பு, வெவ்வேறான ஊழியங்கள், வெவ்வேறான
பல்வேறான வேலைகளை நமக்கு கொடுத்திருப்பார். சில பேரை பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துல வைத்திருப்பார். அவர்கள் வேலை செய்து கொண்டே அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் வைத்திருப்பார். அதற்காக அவங்க ஊழியம் செய்யவில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்கள் சம்பாதித்து தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறவர்களா தேவன் வைத்திருப்பார். சில பேருக்கு ஊழியங்களை கொடுத்திருப்பார். ஒரு சிறுவர் ஊழியம் கொடுத்திருப்பார், வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறதை கொடுத்திருப்பார், வியாதிஸ்தர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதை கொடுத்திருப்பார். அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான தேவன் ஊழியங்களை கொடுத்திருப்பார். சபை ஊழியங்களை கொடுத்திருப்பார், சுவிசேஷ ஊழியங்களை கொடுத்திருப்பார், தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருப்பார். தேவன் அவர்களை எப்படி அழைத்தாரோ அப்படி அவர்கள் பயன்பட வேண்டும், அப்படி அவர்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் பிரியமான தேவச்சனமே, அப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் அவருடைய சரீரத்துல ஒரு அவயமா இருக்கவே முடியும். இந்த இடத்துல அழகா இருக்க பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். அவருடைய சரீரத்துல ஒரு அவயமா இருக்கணும்னு சொன்னா அவருடைய வேலையை தானே கேட்க முடியும். இப்ப நம்முடைய சரீரத்துல நம்ம ஒரு அவயமா இருக்கணும். நம்முடைய சரீரத்தை நோக்கி பாருங்க, நம்ம கை இருக்கு, கண்ணு இருக்கு, நம்ம என்ன வேலை சொல்றோமோ அதுதான் அது செய்யும். அதாவது போய் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாது, எதையுமே தொடவே தொடாது, செய்யவே செய்யாது. அது போலத்தான் நாம் கர்த்தருடைய சரீரத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல நாம் அவயமா இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்குரியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொருத்தர தேவன் ஒவ்வொன்றாய் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறார், எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம உண்மையா இருக்க வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று முக்கியமாக தேவன் விரும்புகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம நேர்மையா இருக்கணும், சரியான பாதையில போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம இப்படியோ வாழ்ந்திருப்போம், ஆனா இருந்தாலும் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறபடினால் தெரிந்து கொள்ள. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுல தேவன் தெரிந்து வைத்து முன்குறித்து அழைத்து அவர்களை தேவன் அவருக்கு ஏற்ற பிரகாரமாய் நடத்துகிறார். இந்த தானியேலும் அவர் தான் படைத்தார், இந்த எரோமியாவும் அவர் தான் படைத்தார். ஆனா 2 பேருக்கும் உள்ள வித்தியாசங்களை பாருங்கள். அதற்காக தானியேலோ இல்ல எரோமியா போய் ஆண்டவரே தானியேலை மட்டும் நீர் அப்படி வைத்திருக்கிறீரே, என்ன இப்படி வைத்திருக்கிறேன் கேட்க முடியாது. ஏன்னா அவருடைய பார்வையில அவர் எப்படி யாருக்கு என்ன கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அதை கொடுப்பார். எல்லாருக்கும் பாடுகளையும் கொடுத்து விட மாட்டார். நான் அநேக தேவ செய்தியில சொல்லியிருப்பேன், என் பிரியமான தேவச்சனமே, எல்லாருக்குமே பாடுகளை கொடுக்க மாட்டார் தேவன். அவருக்கு விருப்பமானவர்களுக்கு அவர் அந்த பாடுகளை அனுமதித்து அதில் அவர் கிருபையும் கொடுத்து அழகாய் நடத்துவார். ஏன்னா அந்த பாடுகளை அவர் கைவிட்டு போகிற தேவன் அல்ல. எந்த இடத்துல நம்மளுக்கு பாடுகள் கொடுக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் பரிசுத்தமா இருக்க வேண்டியது நம்முடைய வேலை. அவர் அந்த இடத்துல இருந்து நம்மளை உயர்த்தி வைக்க வேண்டியது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறவனா கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நம்மளோடு கூட தேவன் இருக்கிறார் என்ற பயம் நமக்குள்ள இருந்து நாம் நேர்மையான வழியில போக வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையிலிருந்து 21வது வார்த்தை வரை. சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவது இல்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவது இல்லை என்று சொல்ல கூடாது. இந்த இடத்துல அழகா எழுதப்படும். ஒரு சரீரத்துல கண்ணு, காது, மூக்கு, கை, வாய், விரல்கள், நகங்கள், தலை, முடி என்று சொல்லி தேவன் ஒரு மனிதனை படைக்கும் போது அழகாய் படைத்திருக்கார். இது இங்கெங்க தான் இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும் என்று தேவன் அழகாய் மனிதனை படைத்து வைத்திருக்கிறார் அல்லவா? நாமும் தேவனுடைய சரீரத்துல ஒரு அவயமாய் காணப்படுகிறோம் என்று போன வசனத்துல நம்ம படித்தோம். இப்போ நம்ம சரீரத்தை எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொல்லுகிறேன். நம்ம சரீரத்துல ஒரு அவயத்தை வச்சிருக்காரு. இப்போ இந்த சரீரம் இது என்னென்ன வேலை செய்யுமோ அதுதான் செய்யும். கண்ணு நான் ஃபுல்லா நான் கண்ணா இருக்க மாட்டேன், நான் சரீரம் வந்து நான் மூக்கா இருக்குது, நான் மூக்கா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்ம பிடுங்கி போட்டா வாழ முடியாது. நான் வந்து எப்ப பார்த்தாலும் நானே நடக்கணுமா, கொஞ்ச நாள் கையை நடக்க சொல்லுங்க, நான் வந்து தலைக்கு மேல இருக்கிறேன்னு சொல்லி காலானது சொன்னா முடியுமா?
முடியாது. கால் எங்க இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால அதை அங்க வச்சிருக்காரு. ஏன்னா நான் வந்து அசுத்தத்திலேயே எப்ப பார்த்தாலும் நடந்து போறேனே, நான் எப்ப பார்த்தாலும் நான் உடம்பு ஃபுல்லா நான் தானே சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி காலானது அப்படி கேட்கக்கூடாது அல்லவா? தேவன் எதுக்கு எந்தெந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று அழகாக படைத்து வைத்திருக்கார். அது அந்தந்த இடத்துல தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்ம சரீரத்துல கொடுத்திருக்கார். இந்த சரீரத்தை ஒரு தேவன் ஒரு அடையாளமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் எப்படி எதை எங்கெங்க வைத்திருக்கிறாரோ அது அந்தந்த இடத்துல இருந்து செயல்படுகிறது. கண்ணு தான் அழ முடியும், கை அழ முடியுமா? கைக்கு அடிபட்டா கண்ணு அழுது, காலுக்கு அடிபட்டாலும் கண்ணு தான் அழுது, தலையில அடிபட்டாலும் கண்ணுதான். கண்ணுடைய வேலை அழுகிறதும் மற்றவர்களை பார்ப்பதும். வாயானது பேச முடியும், நல்லா சாப்பாட சாப்பிட முடியும், ருசிக்க முடியும், மெல்ல முடியும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறபடினால் மனிதனுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறது. அதே போலத்தான் பிரியமான தேவச்சனமே, தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை போல ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பார். அவங்க கருத்தாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணை போல, கண் இமைக்குள்ள அது எப்படி மூடி பாதுகாக்கிறது, அதை போல அவர்கள் ஊழியம் செய்யும்படி தேவன் அவர்களை கண்ணை போன்ற ஒரு ஊழியத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பார். கையை போல ஒரு தேவன் ஒருத்தருக்கு ஊழியத்தை கொடுத்திருப்பார். வாயை போல தேவன் ஒருத்தருக்கு ஊழியத்தை கொடுத்திருப்பார். காலை போல தேவன் ஒருத்தருக்கு ஊழியத்தை கொடுத்திருப்பார். இப்படித்தான் பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு மனுஷருக்கு ஒவ்வொரு விதமான ஊழியங்களை தேவன் கொடுத்து அவர்களை அழைக்கிறார் என்று நாம் வேத வசனத்துல பார்க்கிறோம். யாரை எங்க அழைத்திருந்தாலும் அவர்களுடைய அழைப்பில நிலைத்திருங்கள் என்பதுதான் இதனுடைய தலைப்பு. ஆண்டவர் எந்த இடத்துல வச்சிருக்கார், ஆண்டவர் உன்னை எப்படி அழைத்தார், எதற்காக அழைத்தார், என்ன சொல்லி அழைத்தார், நீ என்ன வேலை செய்து கொடுங்க, உன்னை நீ இந்த இடத்துல சீர்தூக்கி பார், சரியான பாதைக்கு போ, தேவன் அழைத்த அழைப்பில நீர் சரியாய் கடந்து போ என்று தான் இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை நம்ம வழி தவறி போயிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம சரி செய்து கொள்வோம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம அழைத்த அழைப்பை விட்டு நம்ம வேற வழியில போய் கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி பயந்து தேவனுடைய வழிக்கு நம்ம வருகிற பிள்ளைகளா இந்த இடத்துல மாறுகிறதுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியா இருக்கட்டும். என் பிரியமான தேவச்சனமே, தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கா, ஆனா அந்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்கிறோமா என்பதுதான் நாம செய்ய வேண்டிய. நிலைத்திருக்கணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை நடத்துவார், நம்ம தேவைகளை சந்திப்பார். ஆனா அவர் அழைத்த அழைப்பில நம்ம நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் பிரியமான தேவச்சனமே, சில கிறிஸ்துவின் சரீரத்துல அவர் ஊழியம் செய்வாங்க. அவருடைய அவயமா நம்ம இருக்கிறபடினால ஒருத்தர் கண்ணை போல ஊழியம் செய்வார், ஒருத்தர் கையை போல ஊழியம் செய்வார். நம்ம கிறிஸ்துடைய சரீரத்துல நம்ம என்னவா இருக்கிறோம், ஒவ்வொரு அவயமா இருக்கிறோம் இல்லையா? அந்த அவயங்கள் தேவன் எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படித்தான் ஊழியம் செய்ய வேண்டும். நான் கண்ணா இருக்க மாட்டேன், நான் காலா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ, என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நீங்க சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, என் பிள்ளைகள் அழைப்பில நிலைத்திருக்கிறார்களா, கனி கொடுக்கிறார்களா, இல்லை அவன் நம்ம சோர்ந்து போனா கூட நம்மளை தட்டி எழுப்ப தேவனால முடியும். பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை நம்ம ஊழியத்துல சோர்ந்து போயிருக்கலாம். சோர்வு வருவது இயற்கைத்தான். எப்பவுமே நம்ம பலனா இருக்கணும், எப்பவுமே இப்படித்தான் இருக்கணும், அப்படி இல்லை. நம்ம எல்லாம் மனுஷர்கள், மாம்சங்கள். ஏன்னா வேத வசனம் நமக்கு அழகா எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மாம்சமானது பலவீனம் உள்ளது என்று எழுதப்பட்டு இருக்கிறது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, நம்ம ஆவிக்குள்ள உடனே கடந்து போயிடும். பலவீனமா இருக்குன்னு சொன்னா கொஞ்ச நேரம் படுப்போம், உடனே நம்ம சரி செய்து கொண்டு அடுத்தது நம்ம செபிக்க நம் முழங்கால் படிட்டு நம்ம சரி செய்து கொண்டு தேவ சமத்துக்கு கடந்து போய்விட வேண்டும். ஏன்னா அது சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள போய் இந்த ஆவியங்கள் அடங்கி விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, நாம் அவருக்குள்ள வரும்பொழுது அவர் நமக்கு ஏற்ற கிருபையை கொடுத்து நம்மை தாங்கி திரும்பவும் எடுத்து அழகாய் நடத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, சிலருக்கு குணமாக்கும் ஊழியத்தை கொடுத்திருப்பார். சிலருக்கு நீங்க பார்க்கும் பொழுது ஆறுதல் படுத்தும் ஊழியத்தை கொடுத்திருப்பார். சில பேருக்கு கடிந்து கொண்டு போதிக்கிற ஊழியத்தை கொடுத்திருப்பார். சில பேருக்கு பார்க்கும் காயம் கட்டும் ஊழியத்தை கொடுத்திருப்பார். சில பேருக்கு போதிக்கிற ஊழியத்தை கொடுத்திருப்பார். என் பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஊழியம். ஏன்னா ஆண்டுடைய சரீரத்துல நம்ம அவயமா இருக்கிறோம். அவர் என்ன செய்ய நினைக்கிறார் ஜனங்களுக்கு அதை நம்ம மூலமாய் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நம்மை கொண்டு கூட அவரால் செய்ய முடியும். சில பேர் அழுது கொண்டு இருப்பாங்க, போய் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பாங்க, வியாதியா இருப்பாங்க, பலவீனமா இருப்பாங்க, முடியலன்னு சொல்லுவாங்க, அந்த வலியின் வேதனை தாங்க முடியாம இருப்பாங்க. ஆனா அவங்க உண்மையா தேவனுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா ஆண்டவர் தம்முடைய தாசனை அனுப்புவார் அந்த இடத்துக்கு போடுறது. ஆனா இவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்க வேற எங்கன்னா போலான்னு. ஆனா ஆண்டவர் சொல்ற,
நீ அந்த இடத்துக்கு போய் என்று சொல்லி அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது அவளை குணமாக்குவார், அவளை ஆறுதல் படுத்துவார். இப்படித்தான் என் பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய சரீரத்தில் நம்ம ஒரு அவயமா இருக்கும் பொழுது நம்ம யோசித்து பாருங்க, நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்ட உடனே கை ஓடி வந்து என்ன பண்ணுது, அந்த காயத்தை துடைத்து விடுகிறது, கண்ணில் வருகிற தண்ணீரை துடைத்து விடுகிறது அல்லவா. இப்படித்தான் நம்முடைய ஊழியம் இருக்கும் என்று சொன்னால் இந்த சரீரங்களை நமக்கு ஆண்டவர் அவயங்களை எடுத்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை பார்த்தீங்களா, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பார்த்தீங்களா. அவருடைய சரீரத்தில் நம்ம அவயமா இருக்கிறபடினால் அவர் ஒவ்வொரு அவயத்துக்கு ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த ஊழியம் செய்யுங்க, நீங்க இப்படி ஊழியம் செய்யுங்க, நீங்க வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்யுங்க, நீங்க சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்யுங்க, நீங்க போதகரா இருங்க, நீங்க சுவிசேஷகரா இருங்க, நீங்க குணமாக்குற ஊழியத்தை செய்யுங்க, நீங்க காயம் கட்டுகிற ஊழியத்தை செய்யுங்க, நீங்க போதிக்கிற ஊழியத்தை செய்யுங்க. பின்வாங்கி போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆத்துமாக்களை சரிப்படுத்துறதுக்கு ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு இது வேணும் பிரியமான தேவச்சனமே. அந்த இது இருந்தால் தான் அவங்களை சரி பண்ணியே கூட்டிகிட்டு வர முடியும். இல்லைன்னா 10 பேர் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சா கூட அவங்க வரமாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எதிர் தான் பேசிட்டு இருப்பாங்க, வாக்குவாதம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் ஒரு மனுஷனை சரியாய் பார்த்து அவங்களுக்கு அனுப்புவார். அவங்கள போய் அழகாய் அந்த காயத்துக்கு ஏற்றது போல அவளுக்கு சரியான சுவிசேஷத்தை சொல்லி அவர்களைப் போல அந்த காயப்பட்டவர்கள் போய் அந்த அழகான வார்த்தையை சொல்லும்போது அவருடைய காயங்கள் ஆற்றி அவர்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் திரும்பவும் ஜீவனை கொடுப்பார். எவ்வளோ அருமையான தேவன் பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியத்தை இந்தந்த ஊழியம் செய்யணும்னு அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அவரை விட்டு நம்ம எங்கேயும் ஓடி போய் ஊழியம் செய்து விட முடியாது. அவர் சொன்னா தான் நம்மளால செய்ய முடியும். நம்ம அவருடைய சரீரத்தில் இருக்கிறோம், அவருடைய சரீரத்தில் ஒரு அவயமா இருக்கிறோம். அதனால அவர் என்ன சொல்லுகிறாரோ நம்ம அதனால தான் அதை செய்ய முடியும். வாசிப்போம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வார்த்தையை. மனுஷ ஜாதியானது சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, குறித்திருக்கிறார். முன்னாடியே குறிச்சிட்டாரு. வரத்துக்கு வந்த பின்னாடி சொல்லலைங்க, முன் குறிச்சு நீ எந்த இடத்துல இருக்கணும், நீ என்ன பண்ணணும், நீ என்ன செய்யணும், உனக்கு எந்த இடத்த தேவன் ஆயத்தப்படுத்த இருக்கிறேன்னு எல்லாவற்றையும் முன் குறிச்சு வச்சுட்டார். நம்ம நினைக்கலாம் நம்ம இந்த இடத்துக்கு போகலாம், நம்ம இந்த இடத்துல செய்யலாம், நம்ம இதை பண்ணலாம், நம்ம அதை. தேவன் உங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கா. நீ இந்த காலத்துல இந்த இடத்துல தான் இருப்ப, நீ இந்த வீட்டில் தான் இருப்ப, இவர்களுக்கு பிள்ளைகளாக தான் நீங்க பிறப்பீங்கன்னு சொல்லி தேவன் முன் குறித்து வைத்திருக்கிறார். தாய் தகப்பன் முதல் கொண்டு, ஊர் முதல் கொண்டு, தெரு முதல் கொண்டு, வீடு முதல் கொண்டு எல்லாவற்றையுமே என் பிரியமான தேவச்சனமே தேவன் நமக்கு முன் குறித்து வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம் நமக்கு இந்த மனைவி வேண்டாம், நமக்கு இந்த புருஷன் வேணாம் அப்படின்ட்டு. இல்லை, எல்லாவற்றையுமே உனக்கு ஏற்ற புருஷன் யார், உனக்கு ஏற்ற மனைவி யார், உனக்கு ஏற்ற தாய் தகப்பன் யார் என்று எல்லாவற்றையுமே தேவன் முன் குறித்து வைத்திருக்கார். இது இந்த ஒரு வசனத்துல மட்டும் இல்ல, அநேக வசனத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. என் தேவச்சனமே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் எல்லாவற்றையும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் இன்னைக்கு ஏதோ பிறந்திருக்கிறோம், இன்னைக்கு ஏதோ ஊழியம் செய்யறோம், அப்படி இல்லை. தேவன் ஒரு நாள் முன் குறித்து வைத்திருப்பார். அந்த நாட்கள் தான் உங்களால ஊழியம் செய்ய முடியும். அந்த நாட்களை தான் ஆண்டு இடத்துல வர முடியும். போன வாரம் வரையும் நான் இப்படி இருந்தேன், இந்த வாரம் தெரியாது. நிமிஷங்கள் தேவனுக்கு ஒரு நாள் 1000 நாளை போலவும் 1000 நாள் ஒரு நாளை போல பண்ண அவரால் முடியும். என் பிரியமான தேவச்சனமே, நான் நேற்று வரை அப்படி இருந்தேன். சாட்சி சொல்லுவாங்க அநேக பேர், நேற்று வரை நான் அப்படி இருந்தேன், இன்று வரை இப்போதாங்க எனக்கு என்னவோ ஒரு மாதிரி ஒரு எனக்கு ஆண்டுக்குள்ள வரணும், சபைக்கு வரணும், இங்கே ஜெபிக்கணும் எனக்கு தோணுதுங்க. ஆண்டவர் முன்குறித்து வச்சிருப்பார். அந்த தேதி, அந்த நேரம், அந்த நிமிஷம் வரணும். அப்பதான் உங்களை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அழைத்து அவர் ஆண்டை சேர்த்து கொள்ளுவார். என் பிரியமான தேவச்சனமே, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால் தோன்றப்பனார். எல்லா மனுஷனுக்கு நீங்க அறுத்து பார்த்தாலும் ஒரே ரத்தம் தான். பிளட் குரூப் மாறி இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எல்லாமே ஒரே ரத்தம் தான். பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமீன். எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுங்களா. நம்ம எந்த இடத்துல குடியிருக்கணும்னு கூட ஆண்டவர் முன் குறித்து வச்சிருக்கிறாங்க. இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? நீ எந்த ஊர்ல பிறக்கணும் அப்படின்னு கூட ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்டில் தான் இருக்கணும், இந்த ஊர்ல தான் இருக்கணும், இந்த பட்டணத்துல தான் இருக்கணும், இந்த கிராமத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை முன் குறித்து வைத்திருக்கிறார். இந்த பூமியில பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும்
குறித்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த குறித்திருக்கிறார் அவ்வளவுதான். அவர் குறித்தது தான், அது மாறவே மாறாது. சில பேர் உதறிட்டு போனா ஆனாலும் என்ன பண்ணுவோம், அதே இடத்துக்கு திரும்பி தான் வரணும். இத்தனை காலம் இந்த இடத்துல தான் நீ இருக்கணும், இங்கதான் நீ வாழணும், இதான் உன்னுடைய வீடு, இதான் உன்னுடைய சமுதாயம், இதான் உன்னுடைய சபை முன்குறித்து தேவன் வைத்திருப்பார். என் பிரியமான தேவச்சரமே, இது நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையா சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜா ஒரு அழகான தோட்டத்தை வைத்திருந்தாராம். அந்த தோட்டத்துக்குள்ள போகும் பொழுது அங்க பார்க்கும் பொழுது அழகழகான பெரிய பெரிய மரங்கள் இருந்ததுங்களாம். அழகழகான பெரிய பெரிய மரங்கள் இருந்ததாம். முதலாவது அவர் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய மரம், ஊசி இலை மரம்னு ஒரு மரம். அந்த மரம் சொல்லுதான், ராஜாவே நான் அந்த கேதுரு மரத்தை போல இல்லையே, அந்த கேதுரு மரம் பாருங்க எவ்வளோ அடர்த்தியா இருக்கு, நல்லா உயரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்லுதான். உடனே ராஜா என்ன பண்றாரு, கேதுரு மரத்தை கிட்ட போறாராம். அந்த கேதுரு மரம் சொல்லுதான், நான் அந்த திராட்சை செடியை போல இல்லையே, திராட்சை செடி பார்த்தீங்கன்னா அழகா கனி கொடுக்குது, என்னால கனி கொடுக்க முடியலையேன்னு சொல்லி இந்த கேதுரு மரம் சொல்லுதான். உடனே ராஜா திராட்சை செடி கிட்ட போறாராம். அந்த செடி சொல்லுதான், நான் அந்த காட்டாத்தி மரம் போல இல்லையே, அந்த காட்டாத்தி மரம் பாருங்க எவ்வளோ அழகா உயர்ந்து நல்லா அடர்ந்து இருக்குது, நல்லா உயரமா நிமிர்ந்து இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த திராட்சை செடி சொல்லுதுங்களா. எல்லாரும் முறையிடுதும் கேட்டுக்கொண்டே என்ன பண்றாரு ராஜா, பக்கத்துல இருக்க லீலி புஷ்பத்துக்கிட்ட போறாருங்களாம். அந்த லீலி புஷ்பத்தை பார்த்து இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலான்னு போது சொல்லுதான், நான் இந்த இடத்துல இருக்கணும் தான் என்னை இந்த இடத்துல நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு நான் சந்தோஷப்படுகிறேன் ராஜான்னு சொல்லிச்சோம். உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே அந்த லீலி புஷ்பத்தை குனிந்து முகர்ந்து மகிழ்ந்தார்களாம். அவர் பார்த்து சந்தோஷப்படுகிறார். அந்த மலர் அப்படியே அந்த செடி அவர் அரவணைத்து கொள்கிறார் என்று சொல்லி நம்ம ஒரு கதையாக நம்ம இதை சிந்திக்கிறோம். ஆனால் இதில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. நம்ம புலம்புறோம், ஏப்பா எனக்கு அவரை போல கொடுக்கல, ஏப்பா இந்த பாடல் வரல, ஏப்பா இப்படி அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா. ஆனால் அப்படி சொல்லாமல் அந்த ராஜா தோட்டத்துக்குள்ள நுழைந்ததும் அழகான கடிகளை கொடுக்க வேண்டிய ஆட்களை போட்டு ராஜா பராமரிப்பை வைத்திருக்கும் போது அந்த ராஜா வரும்போது நல்ல ஒரு வேலை காற்று அடிச்சிருந்தா கூட அந்த ராஜாக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு நான் அப்படி இல்லையே, நான் இப்படி இல்லையே என்று சொல்லி புலம்பி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட சபையில பார்த்தீங்கன்னா அநேக பேர் அப்படித்தான், பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட செய்தியெல்லாம் பார்த்து அவங்கள மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் செய்தி கொடுக்கறதுக்கு, அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுவோம். பாட்டு அவங்கள போல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். அது எல்லாம் வேணாம், இது நடிப்பு என் பிரியமானது. ஏன்னா அவங்கள போல எத்தனை நிமிஷம் நம்மளால நடிச்சு கொடுக்க முடியும், இல்லை எத்தனை மணி நேரம் நடிக்க முடியும், இல்லை எத்தனை காலத்துக்கு தான் நடிக்க முடியும். நீயாவே இரு என்று தேவன் சொல்லுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து உன்னுடையது, நீ அதை எடுத்து செலவு பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அதை எடுத்து பிரயோஜனப்படுத்துமா, நான் உனக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த தாளந்தை நீ பிரயோஜனப்படுத்தும் போது உனக்கு பல தாளந்துகள் நான் கொடுப்பேன் என்று தேவன் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, அவர்களைப் போல பாட வேண்டும், இவர்களைப் போல பாட வேண்டும், இப்படி நம்ம பேச வேண்டும், இப்படி நாம் இருக்க வேண்டும், அந்த நடிப்பே நமக்கு வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனா ஆண்டவரிடத்துல கிட்டி சேர வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். என் பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை நமக்கு நடிப்பு வேணுமா, தேவனிடத்துல கிட்டி சேருகிற பாக்கியம் வேணுமா என்று நம்மை நாமே நிதானித்து யோசித்து பார்ப்போம். தேவனிடத்துல கிட்டி சேர 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 நம்ம அவரை போல மாறுவோம், அவரை போல ஊழியம் செய்வோம், அவரை போல இருப்போம். என் பிரியமான தேவச்சனமே, மற்ற மனுஷர்களை போல இருக்கும்போது அவர் எப்படி நடித்தார்களோ அப்படிதான் நம்ம நடித்து கொண்டு இருப்போம் இந்த உலகத்துல. அப்படி இல்லாமல் நமக்கென்று நியமித்திருக்க ஓட்டத்துல நாம் பொறுமையோடு ஓட கடுவோம் என்று சொல்லி நமக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, இவர்களை போல பேசலாம், அவர்களை போல பாடலாம், அவர்களை போல இருக்கலாம் என்று அந்த நோக்கமோ அந்த திட்டமோ நமக்கு வேண்டாம். நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு எல்லாம் இயேசுவை போல இருக்க வேண்டும், இயேசுவை போல பேச வேண்டும், இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை நாம் முன்மாதிரியாக, அவரை நாம் ரோல் மாடலாக வைத்து ஓட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன்னா நமக்கு தகப்பன் அவர் தானே, அவருடைய சரீரத்தில் தான் நம்ம ஒரு அவயமா இருக்கிறோம். அப்ப அவரை பார்த்து தானே நம்ம ஓட வேண்டும். நமக்கென்று நியமித்திருக்க ஓட்டத்துல நாம் பொறுமையோடு ஓடும்போது நம்ம இலக்கை அடைவோம் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் 7 வரை. இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடனே ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மாரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது.
சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இந்த இடத்துல ரொம்ப அழகான வார்த்தை, நிதானமா படித்தா அவங்களுக்கு ரொம்ப அழகா புரியும். என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் தன் சீஷருக்கு சொல்றாரு, போய் அங்க கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கு, கழட்டி கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. 2 கழுதையும் கழுதை குட்டியும் ஒன்னாவே தான் கொண்டு வராங்க, ஒன்னாவே தான் நிறுத்துறாங்க. 2 மேலேயும் அழகான வஸ்திரங்களை போர்த்துக்கிறாங்க, 2 பேர் நிற்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எதின் மேல் ஏறி பயணம் செய்தார் என்று வேத வசனம் புல்லா தேடினா கூட அதோடைய ஆன்சரே கிடையாது. எது மேல, கழுதை மேல ஏறினாரா கழுதை குட்டி மேல ஏறினாரா யாருக்குமே தெரியாது. வேதத்துல அதோடைய இதே கிடையாது. அதனால என் பிரியமான தேவச்சனவே, தேவன் 2 பேருக்குமே தேவை. ரெண்டுமே வச்சுக்கிறார். உன்னையும் தான் அழைக்கிறார், என்னையும் தான் அழைக்கிறார். உன்னை சும்மா கூட வச்சிருப்பார், என்னை அதிகமா பயன் கூட படுத்தலாம், என்னை உபதிர கூட படுத்தலாம். அதனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம், அவருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, ஒருத்தரை அவர் பயன்படுத்துவார். ஒருவரை சும்மா வைத்திருந்து கூட அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தையும் உணவையும் உடையும் அவர்கள் என்னென்ன கேட்குறாங்க, பிள்ளைகளுக்காக, ஒருவேளை அவங்க மனைவிக்காக, ஒரு சொந்த பந்தங்களுக்காக, இல்லை மற்றவர்களுக்காக அவர் என்ன கேட்கிறா அதை ஆண்டவர் கொடுப்பார். கழுதிக்கு கொடுத்தாரா கழுதை குட்டிக்கு கொடுத்தாரா தெரியாது. ஆனாலும் என் பிரியமான தேவச்சனமே, 2த்தையும் தான் அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். 2 மேலே தான் அவங்க சீஷர்கள் அழகான வஸ்திரங்களை போடுகிறார்கள். போட்டு அது மேல அவர் ஏற்றுகிறார். அவர் ஏறி பவனி செல்கிறார் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது தவிர கழுதை மேலே ஏறினாரா கழுதை குட்டி மேலே ஏறினாரான்னு கிடையவே கிடையாது. என் பிரியமான தேவச்சனமே, அப்படித்தான் உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார், என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஆனா யாரை எப்படி பயன்படுத்துவார் என்று நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, அவர் அழைத்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக கழுதை மேல தானே துணி போட்டு அவர் அது மேல தானே உட்காந்து குட்டியை இங்கேயே கட்டி போட்டுடுங்கன்னு சொன்னாரா? இல்ல, 2மே தான் ஓட்டி கொண்டு போறாங்க. எருசலேம்லயும் அங்க அவர் 2மே தான் போயிட்டு இருக்குதுங்க. பிரியமான தேவச்சனமே, அப்படித்தான் இன்றைக்கு நம்மையும், ஐயோ அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க, இன்னைக்கு பாருங்க இவங்க பாருங்க எப்படி இருக்காங்க, நான் மட்டும் பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறேன், அப்படி சொல்லவே கூடாது. உன்னை பாடுபடுவதற்கென்று தேவன் வைத்திருந்தால் பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும். ஏன்னா எரோமியாவை தேவன் அப்படி வைக்கவில்லையா? ராஜ போஜனத்தோடு தானியலை வைத்திருந்தால் தானியல் அப்படி வாழ்ந்து போகிறார். என் பிரியமான தேவச்சனமே, இதில் இருக்கிற நல்ல கதைகளை நீங்கள் உற்று கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் நான் வேத வசனத்தோடு எப்பொழுதும் சிறு சிறு கதைகளை நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து, நம்மையும் தேவன் அழைத்திருக்கார், அவர்களையும் அழைத்திருக்கார். அவர்கள் அழைப்பில் அவர்கள் ஓடட்டும், நம்ம அழைப்பில் நம்ம ஓடுவோம். நமக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுத்து, ஏன்னா அனுதினமும் நம்ம அதுக்கு தான் ஜெபிக்கணும், அவர் சமூகத்துல கால வேளையில விழுந்திருக்கணும் என்பது. ஏன்னா சில நேரத்துல பேசுவா, சில நேரத்துல பேச மாட்டார். நம்முடைய கடமை அவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறது தான், அவரை தேடுவது தான், அவருடைய கிருபையை கேட்கிறது தான் நம்முடைய கடமை. சில நேரத்துல பேசுவார், வசனத்தை கொடுத்து பேசுவார், சில நேரத்துல எதுவுமே பேச மாட்டார், அமைதியா இருப்பார், பொறுமையா இருப்பார், மௌனமா இருப்பார். இன்றைக்கு ஒண்ணுமே பேசவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து விடக்கூடாது. என் பிரியமான தேவச்சனமே, பேசுவார், பேசாமலும் இருப்பார், அது அவருடைய காரியம். ஆனா நம்முடைய காரியம், அழைத்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா, நாம் சரியாகத்தான் இருக்கிறோமா, தேவன் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் உண்மையாக இருக்கிறோமா என்று தேவன் நம்மை பார்க்கிறார். அடுத்த ஸ்டெப் நம்மளை உயர்த்தணும்னு சொன்னா நம்ம இருக்கிற இடத்துல உண்மையா இருக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, உண்மை தேவன் நம்ம இடத்துல அதிகமா எதிர்பார்க்க உண்மை, பரிசுத்தம், நேர்மை, இது நம்ம இடத்துல தேவன் அதிகமா எதிர்பார்க்கிறார். அழகா வந்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய சரீரத்தில் நம்மளை ஒரு அவயமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு போஸ்ட் கவர் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. போஸ்ட் கவர் எல்லாருக்குமே தெரியும், போஸ்ட் கவர்னு சொல்லுவாங்க. அது பேர் தபால் கவர்னு சொல்லுவாங்க. அந்த பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாம்ப் ஒட்டுவாங்க இல்லைங்களா? அந்த ஸ்டாம்ப் ஒட்டினா அது சரியான இடத்துக்கு போகும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த ஸ்டாம்ப்பு மாதிரி தான். அந்த போஸ்ட் கவர் பெருசாக தான் இருக்கும், ஆனால் அது ஒரு மூளையாக பார்த்து எந்த இடத்துல ஒட்டணும்னு இருக்குதோ அந்த இடத்துல சரியாக ஒட்டினா அது சரியான இடத்துக்கு போய் சேரும். இல்லைன்னு சொன்னால் அது என்ன பண்ணும், எங்கேயாவது தவறுலாம் போய்விடும். இல்லைன்னா அனுப்பவே மாட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸில். ஸ்டாம்ப் இருந்தால் தான் அதுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அந்த ரூபா கொடுத்து நம்ம அந்த ஸ்டாம்பை வாங்கி அதில் ஒட்டி அதை அமுச்சிட்டு வரும்போது அது பத்திரமா போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடும். அது போலத்தான் என் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நாமும் அப்படித்தான் தேவனுடைய கரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அவரை போல நம்ம மாறி மாறி அவருக்குள்ளே நம்ம வாழும் பொழுது அவர் நம்மளை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துவார். இல்லை நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் இப்படித்தான் போவேன்னு சொன்னால் விட்டு விடுவார். எதையுமே தேவன் திணிக்கிறவர் அல்ல. என் பிரியமான தேவச்சனமே, நீ இப்படித்தான் போகணும் இப்படித்தான் போகணும்னு சொல்லி முரண்டாட்டமே நம்ம கிட்ட பண்ண மாட்டார், விட்டு பிடிப்பார். ஆனா சரி போ, சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வா. ஏன் கெட்ட குமாரனை விட்டு வைக்கலையா ஆண்டவர்?
போய் என்னென்ன சுத்தி பார்க்குறியோ சுத்தி பார்த்துட்டு வாப்பா, எவ்வளவு தூரம் போறியோ போயிட்டு வாப்பா. அப்படித்தான் பிரியமான தேவச்சனமே, சில பேர் அடங்காத ஆண்டவர் விட்டு விட்டு தான் பிடிப்பார். ஹல்லேலூயா. ஆனா அடி சரியா கொடுப்பார், அதை மறந்து விடாதீர்கள். விட்டு விட்டு ஓடி போய் வரும்பொழுது தேவன் சும்மா விட்டு விடுவார், அவர்களை மாத்திரம் கவனிப்பார் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. அடித்து சரியான படியில் அடித்து அரவணைத்து தான் அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பேச்சு, சொல் பேச்சு கேட்டு நம்ம கீழ்ப்படிந்து போகும் பொழுது தேவன் நமக்கு இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். என் பிரியமான தேவச்சனமே, எந்த ஊழியத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த ஊழியம் செய்யுமான்னு சொன்னா நம்ம அந்த ஊழியத்தை நிலைத்திருப்போம். இந்த வேலை கொடுத்தாருன்னா நம்ம அந்த வேலையில உண்மையா இருப்போம். தேவன் பார்க்கிறார். மனுஷன் பார்த்து அவங்க மனுஷன் ஏதாவது சொல்லிட்டு போகணும், ஆனா தேவன் நம்மளை பார்க்கிறார் என்று மட்டும் நமக்கு ஒரு நினைப்பு இருந்தால் போதும். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம அந்த ஊழியத்திலையும் சரி அந்த வேலையிலும் சரி குடும்பத்துல கூட இருந்தாலும் சரி நம்ம அதுல உண்மையா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். எந்த இடத்துல தேவன் நம்ம வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம முகமகிழ்ச்சியா சந்தோஷமா தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார்ப்பா, தேவனுடைய சித்தம் இல்லாம நான் இந்த இடத்துக்கு வர முடியாது என்று சொல்லி நம் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும்போது தேவன் நம்மை எடுத்துவார், பயன்படுத்துவார், உயர்த்துவார். அப்படின்னா அவருடைய சரீரத்தில் நம்ம ஒரு அவயமா இருக்கிறபடினால். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, காரைக்கால் பகுதிக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த பகுதியில் ஊழியம் செய்யும்போது அவங்க 6 ஆண்டு முடிந்து விட்டு 7ஆவது ஆண்டு பரிபூர்ணம் ஆண்டு நாங்கள் ஊழியம் தொடங்கி 7 ஆண்டு ஆகிறது. இந்த இடத்துல நீங்கள் செய்தி கொடுங்கன்னு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் அந்த இடத்துக்கு கடந்து போயிருக்கோம். ஆனால் எனக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு செய்தி கொடுத்தாரு. ஆனால் அந்த செய்தி எனக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை. ஏன்னா 7 ஆண்டு 6 ஆண்டு முடிச்சுட்டாங்க, 7ஆவது ஆண்டு இது ஒரு பரிபூர்ணமான ஆண்டு, ஒரு ஆசீர்வாதமான செய்தி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப 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 வேதத்தை ஆசீர்வாதமான செய்தி ஆண்டுகிட்ட கேட்டுக்கிட்டு தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஊருக்கும் போய் சேர்ந்துட்டு அவங்க எங்களுக்கு லாட்ஜெல்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. ஆண்டு கொடுத்த செய்தி பார்த்தா ஆள்ற மாதிரி இருக்குது, கடிந்து கொள்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நானும் ஒரு செய்தி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு வரவே கிடையாது. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது, அங்கே போகிற செய்தி கொடுக்கறதுக்கு போய் நிற்கிறேன். அது வெளியே ஏசப்பா ஏசப்பா என்னப்பா இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுத்துரு, இதை எப்படிப்பா நான் போய் ஜனங்களுக்கு சொல்லுவேன்? ஜனங்கள்லாம் 6 வாரத்தோடு அழகாக வந்திருக்காங்க. பரிவு என்ன சொல்கிறது, நல்லா பட்டு புடவெல்லாம் கட்டிட்டு நல்லா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக வந்திருக்காங்க. என்னுடைய செய்தியை பார்த்து என்னுடைய உள்ள போய் கூட்டிகிட்டு போய் அழகாக பள்ளிப்படத்தில் உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு அந்த செய்தி எப்படி கொடுக்குறது? ஜனங்கள்லாம் பார்த்தா பலன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப திகைத்து போகிறேன். யோசிக்கிறேன். ஆனால் எப்படியோ ஒன்று என்னுடைய நேரமும் வந்துடுச்சு. செய்தி கொடுக்கவும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஜனங்க எல்லாம் ஆள்றாங்க, கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். என் பிரியமான தேவச்சனமே, அழகாய் தேவன் பேசினார் அந்த இடத்துல. அவர்கள் எல்லாம் மனம் உடைக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் அழுதார்கள். காரைக்கால் பகுதியில் செய்தி கொடுக்கும்போது அந்த எவ்வளோ ஒரு 400-500 பேருக்கு இருந்திருப்பாங்க ஜனங்கள், பெண்களும் ஆண்களும் என்று பார்க்கும் பொழுது ஒரு சின்ன டிராஃப்ட் கூட ஒரு ஜனங்க எழல, ஒரு ஜனங்க உட்காரல, ஒரு ஜனங்க என்ன சொல்றது, ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கல. அவ்வளவு அளவுக்கு ஜனங்கள் அமைதியாய் உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். செய்தி கொடுத்து முடிச்சது நான் நன்றி சொன்னேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே என்று சொல்லி நான் பயந்தேன். இடத்துல மன்னிப்பு கேட்டேன். என் பிரியமான தேவச்சனமே, ஆமா, ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு என்ன கொடுக்கணும் என்று அவருக்கு தெரியும். ஆனா நானும் இப்படி எனக்கெல்லாம் 7ஆவது வருஷம் சொல்றாங்களே, நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுப்போம் என்று சொல்லி இல்லை. என் பிரியமான தேவன் என்ன நிர்ணயித்துக்கிறாரோ அந்த வார்த்தையை நம்முடைய வாயில் வைக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அன்றிலிருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் வாயில் வையும், நான் அதை போய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். பிரியமான தேவச்சனமே, அப்படித்தான் தேவன் நம்மை அழகாய் நடத்துவார், கிருபையாய் அவருடைய கிருபையை நமக்கு தந்து நடத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, எவ்வளவு அழகா இருந்தது சொல்லி பாஸ்டர்மா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. எங்க ஜனங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க, எழுந்து போயின்னு வந்து இருப்பாங்க. ஆனா நீங்க பேசின 1 மணி நேரமும் ஒருத்தர் கூட ஒரு குழந்தைங்க கூட அழலை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். என் பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய நாம மகிமைக்கென்றே நான் இதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய அழைத்த அழைப்புல உண்மையா இருக்க வேண்டும். அதற்காக ஊழியக்காரங்க தான் பரிசுத்தமான்கள், மற்றவங்களாம் பரிசுத்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் தேவனுடைய வீட்டில் வைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய வீட்டில் உண்மையா இருக்கணும். அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா உண்மையா இருக்கணும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, உண்மையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பாத்திரம் பயன்படுத்தாம சும்மா கூட வச்சிருப்பார். மற்ற பாத்திரம்லாம் ஓடி ஊழியம் கூட செஞ்சுட்டு இருக்கோம். அவருடைய சரீரத்தில் ஒரு அவயம் ஓடி ஊழியம் செஞ்சிருக்கோம். ஒரு அவயம் சும்மா கூட இருக்கும். அது என்ன சும்மா பார்த்துட்டு வச்சிருக்கிறார்.
ஏற்ற நேரத்துல எடுத்து பயன்படுத்த அந்த பாத்திரம் அவருடைய சமூகத்துல அமைதியா தான் இருக்கணும். அவருடைய சரீரத்துல அந்த அவையும் அமைதியா தான் இருக்கணும். என் பிரியமான தேவச்சனமே, அவங்க ஓடி ஓடி ஊழியம் செய்கிறதால, பெரிய பெரிய பிரசங்கியா இருக்கிறதால அவங்க பரிசுத்தவான், நம்ம எல்லாம் அசுத்தம் என்று நாம் நினைக்கவே கூடாது. நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார், நம்மையும் தேவன் நடத்துவார், நம்மையும் தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அவருடைய அழைத்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினால் நாம் ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு காத்திருந்து தேவ சமூகத்துல ஓடுவோம். என் பிரியமான தேவச்சனமே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய காயப்பட்ட கரத்துல இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அழைப்புல நாங்கள் நிற்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளும் நாங்கள் இடறி போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சரீரத்திலிருந்து காணாமல் போய்விடக் கூடாது ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதே போல மற்ற சரீரங்களை பார்த்து அவைகள் என்ன செய்கிறது, இவைகள் என்ன செய்கிறது, என்னை மட்டும் இப்படி வேலை வாங்குகிறீர் என்று சொல்லி நாங்கள் பேசவும் கூடாது, முறுமுறுக்கவும் கூடாது ஆண்டவரே தகப்பனே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாங்கள் இலக்கை நோக்கி கர்த்தாவே எங்களுக்கு நியமித்திருக்க பாதை நாங்கள் ஒழுங்காக ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரப்பா. நிறைய பாடங்களை நாங்கள் இந்த வேத வசனத்தின் மூலமா கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த மரம் செடிகளை கூட நாங்கள் புலம்பாதபடிக்கு தகப்பனே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஒரு பள்ளத்தாக்குல இருந்தாலும், இந்த உலகத்துல ஒரு மூலையில இருந்தாலும் தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பயபக்தியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டிய காலத்துல பயன்படுத்துவீர் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளை ஒரே இடத்துல உட்கார வைத்து நீர் அவர்களை கவனித்துக் கொள்வீர் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா எப்பொழுது நிலைத்திருந்தால் போதும் ஆண்டவரே. உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா இந்த பூமியில இருந்தால் போதும் அப்பா. நீர் என்ன விரும்புகிறீரோ எங்களிடத்துல நாங்கள் அதை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளா வாழணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய அழைப்பில் நாங்கள் நிலைத்திருந்து உமக்கென்று கனி கொடுத்து உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இந்த பூமியில எங்களை வைக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. மீதி இருக்கிற காலங்களை நாங்கள் உமக்காக சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள், கண்களின் பார்வைகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் எங்கள் அவயங்களை நீர் கர்த்தாவை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. நீர் எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் இனி நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செய்வோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வோம் ஆண்டவரே. எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு போராட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி ஜனங்கள் நினைக்காதபடிக்கு இந்த இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறேன் சொன்னால் அதுல ஒரு திட்டம் இருக்கிறது, அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இனி நாங்கள் முறுமுறுக்காமல் நன்றியோடு துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம்.